வணக்கம் நண்பர்களே! நிறைய பேர் வந்து மகளிர் உரிமை தொகை மறுபடியும் விண்ணப்பிக்க முடியுமா? நாங்க புதுசா ரேஷன் கார்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கான விளக்கமான ஒரு வீடியோ தான் இது. நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எப்பவுமே மாசத்துல 15ஆம் தேதி ஆனா மகளிர் உரிமை தொகை வந்து அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும். ஆனா இந்த முறை வந்து பொங்கல் பரிசு 3000 குடுத்துருக்காங்க. அதனால 1000 வருமா வராதான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருந்தது. ஆனா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் 13ஆம் தேதியே உங்களுக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரியே நேத்து எல்லாருக்குமே அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல ரூ. 1000 கணக்குகள வந்து வரவு வச்சிருக்காங்க. இது பாருங்க இந்தியன் பேங்க்ல கிட்டத்தட்ட 6:45க்கு இந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கு. இதுன்னு இல்லைங்க, மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம விடுபட்டவர்களுக்கும் வந்து கண்டிப்பா நாங்க பணத்த திருப்பி அமுச்சிடுவோம். கலைஞர் உரிமை தொகை எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களும் சரி, முதலமைச்சரும் சொல்லியிருந்தாரு. யார் விடுபட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா இந்த பணம் கிடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. அதே வேளையில இப்போ நிறைய பேர் வந்து புதுசா ரேஷன் கார்டு எல்லாம் அப்ளை பண்ணி அவங்களுக்கு ரேஷன் கார்டு எல்லாமும் வந்து சேர்ந்துருச்சு. அவங்க மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இல்லைன்னு தானே சொல்ல முடியும். இது பாருங்க, அதே நேரத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு மீண்டும் விண்ணப்பிக்க முடியுமா என்றால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு வாய்ப்பு கொடுத்து அதான் சொன்னோம் இல்லைங்களா, வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆர் மூலியமா தான் நீங்கள் மேல்முறையீடு செஞ்சுருக்கணும். மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கும் ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே வந்து அமௌண்ட்டும் வந்து சேர்ந்துருக்கு. நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேரலை அப்படின்னாக்கல, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல, உங்களுடைய பேங்க் அக்கௌண்டோட உங்களுடைய மொபைல் ஆக்டிவாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்குற பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், பேலன்ஸு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கல, நீங்கள் ஒரு வேளை 2 அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். அந்த 2 அக்கௌண்ட்டு வந்து ஏதாவது ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் ஆதாரோட லிங்க் ஆகிருக்கும். எந்த ஒரு அரசாங்க திட்டமாக இருந்தாலும் அந்த அரசாங்க திட்டத்தை வந்து ஆதார்ல எந்த அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஸோ நீங்கள் அதையும் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வந்திருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.